அவனை குறியா இருக்கிறாங்க. அவன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி? அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் 1000 ஏக்கர், லட்சம் ஏக்கர், கோடி ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு ஆண்டவனே? குட்டியாடு தப்பி போனா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம். தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம் பூசாரி. இந்த ஏழை பூசாரியால ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியலையே ஆண்டவனே. நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி. என்னைக்கு இந்த பூலோகத்துல பிறந்தியோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு 8 அடி நிலம். வாஸ்தவம் தான் ஆண்டவனே. பூசாரி, இங்க மனித சடலத்தை மாத்திரம் எரிக்கலையா, அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு தாம்பலாகுது. அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்றான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படித்தவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மன்னவனானாலும் சரி, மாடோட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம்.